வெல்கம் டு அனிமே எலிவேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மேட் அ ஃப்ரெண்ட் வித் தி செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் மே கிளாஸோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை மீட் பண்ணுறான். அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி இருக்க ஏதா இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறான். அப்போன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட வேலை பார்க்குற ஒருத்தங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சுது இவங்க ரெண்டு பேரும் செம க்ளோஸாக இருக்காங்க சொல்லி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஊமி கிட்டேருந்து மெசேஜ் வரும் நான் கிளம்புறேன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துக்கு கிளம்பிடுறான். இப்போ போய் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஊமியும் யூ மீட் பண்ணுறான். ஹீரோ வந்தோடனே யூ வேகமாக ஓடி போய் ஹீரோ கிட்ட சொல்லுது நீ வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூவே சுத்தமாக சரியாகவே இல்லை, வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இல்லாமல் எதனா நோண்டிகிட்டே இருந்தா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிட்டா அப்படின்னு வந்து சொன்னோடனையும் டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி வந்து யூ போட்டு அடிக்கிறா. என்னடா பண்ணுற அப்படி சொல்லி. இப்போ 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கில்டு மீட் சாப்பிட்றதுக்கோசம் போயிருக்காங்க ஒரு ஹோட்டலுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊமி என்ன இன்னும் சின்ன குழந்தை மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா யூவை போட்டு கிண்டல் பண்ணுறா. இதை பார்த்தோன்னே யூவு நீ மட்டும் என்ன யாராவது சோடாவில் ஐஸ்கிரீம் போட்டு குடிப்பாங்களான்னு வந்து அவளை போட்டு கலைக்கிறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஜாலியாக மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்ட பார்த்தோன்னையும் மாக்கி உடனே அவனுடைய கவலை எல்லாம் வந்துட்டு ஜாலியாக அவங்க கூட சேர்ந்து சிரிக்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் அவங்க டேட்டிங் போகிறதுக்கு ரெடியாக வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சரியான ஷாக்கு. பூமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிர்லேயும் ஸ்கர்ட் போட்டு வந்திருக்காளே சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவளையே பார்த்துன்னுக்குறான். இதை பார்த்தோன்னே பூமி என்னடா என்னையே பார்த்துன்னுக்குறேன் கேள்வி கேட்டோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்குது, நீ எதுக்கு ஸ்கர்ட் போட்டு வந்தால் வேறு எதாவது போட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்குறான். இதை பார்த்தோன்னே அவளும் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டிங் போகிறோம், இது வந்து என் ஃபஸ்ட் டேட்டிங்கு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும்னு நினச்சேன், அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு பையங்கிறதுனால நீ வந்து என்னை பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு வந்து சொன்னோடனே ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஷாக் ஆகிடுது. அவன் ஷையாக வரான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன்லாம் கிளம்பிட்டு 2 பேரும் ஒன்றா கை கொடுத்துட்டு போயிட்டுங்கிறாங்க. இந்த குளிருக்கு உன்னோட கை ரொம்ப வாமாவும் இதமாகவும் இருக்குது அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஊமி சொல்லுங்கிறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரொமான்ஸ் படத்துக்கு தான் போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப்புள் சீட் புக் பண்ணியிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா ஊமி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை கெட்டியாக பிடிச்சிக்கிறா. ஹீரோ வந்து ஏன் இதுமாதிரி பிடிச்சிக்கிறாங்க தான் நிறைய இடம் இருக்குது அங்கே போய் உட்காரனையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கப்புள் சீட் புக் பண்ணியிருக்கோம், அதனால மற்ற கப்பல் எப்படி உட்காராங்க பாரு அதுமாதிரி தான் நம்ம உட்காரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்து வந்து படத்தை பார்த்து முடிகிறாங்க. படம் முடிஞ்சிட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம போர் அடிக்குது. எப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க் எண்டு மடத்துக்கே போயிருக்கலாம், இந்த படத்துக்கு வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பூமி சத்தம் போட்டுனுங்கிறா ஹீரோ பார்த்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டு பொறுமையாக வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஊமி சொல்லுது எப்பா அந்த ஹோட்டல் செம சூப்பராக இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்து அப்படி சொல்லுது. இதை கேட்டோடனே ஹீரோவோ ஆமாம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிச்சிருந்து, பட் ஆனால் எனக்கு அதில் ஒரே ஒரு விஷயம் தான் பிடிக்கல அப்படி சொல்கிறான். இதை கேட்டோடனே ஊமி ஆமாம் எனக்கும் ஒரு விஷயம் தான் பிடிக்கல, நம்ம 2 பேரும் ஒன்றா சொல்லுவோம் 3, 2, 1 அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கரோக்கிக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா கரோக்கிக்கு போகிறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் வரல, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட் டைம் நான் வந்து பாட்டு தெரியாது சொல்கிறான். இல்லை பரவாயில்ல வா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஊமி கூட்டின்னு போகுது. இப்போ கரோக்கில் போய் ஃபஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊமி தான் பாடி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா 98 ஸ்கோர் வாங்குது அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூயட் சாங் போட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒன்றா பாடுறாங்க. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தயக்கமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் சேர்ந்து ஜாலியாக பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டிங்கை என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக ஈவினிங் டைமில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்தில் போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியாக உட்காந்துக்கிறாங்க. பூமி ஒன்று அப்பா செம குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட ஜாக்கெட்டில் இருக்கிற பாக்கெட் உள்ள கை விட்டுன்னு அவனை கட்டி பிடிச்சின்னு உட்காந்துக்கிறா. அப்போன்னே ஊமி உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா செம ரொமான்டிக்காக அந்த சீனில் கேட்குறா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்து பார்த்தா செமையாக பிளேஸ்ட் ஆகிட்டு நான் இப்போயே இதை சொல்லணுமான்னு கேட்குறான். இதை கேட்டோன்னே ஊமி இல்லை உனக்கு வந்து எப்போ தோணு நினைக்குதோ அப்போ நீ வந்து சொல்லு, நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கம்பல் பண்ண மாட்டேன், உனக்கு வந்து விருப்பம் இருந்தால் சொல்லு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி சொன்னோடனையும் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா உன் காதலை சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக அவன் காதலை சொல்கிறதுக்கு போகிறான். அப்போயும் அவன் சொல்லலான்னு போகும்போது பூமி உடனே விலகி போயிடுறான். உன்னுடைய மூச்சு காற்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூசுது அப்படி சொல்கிறான். இதை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சரியான ஷாக் ஆகிட்டு அவன் ப்ளஷ் ஆகிறான். அப்போனே பார்த்தீங்கன்னா மைக்ரா கூன் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய செகண்ட் நேம் சொல்லி கூப்பிட்றத கேட்குறாங்க. என்னடா அதுன்னு திரும்பி பார்த்தா ஹீரோடைய அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவனுடைய ஆஃபீஸ் கூட ஒர்க் பண்ண அந்த பொண்ணு கூட வரத்தை பார்க்குறான். அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செம க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு பூமிக்கு புரிஞ்சுட்டு இவங்க 2 பேரும் வந்து டேட்டிங் பண்ணுறாங்க சொல்லிட்டு உடனே ஹீரோ வந்து சரிவா நம்ம எடுத்துட்டு கிளம்பலாம், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா எனக்கு வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், வா கிளம்பலாம் அப்படி சொன்னோன்னையும் பூமி ஒன்று இரு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி அவன் மாரில் அனுப்பிச்சிக்கிறான். நீ வந்து எங்கேயும் பார்த்ததில்ல, நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கவர் பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோவை பார்க்காம அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஷாக் ஆகிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா தான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து உங்களுக்கு ஏதாவது சமைக்கணுமா அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா ஒன்றும் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ உடனே அவங்க அம்மா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர ஃப்ரைடே ஏதாவது ஒர்க் இருக்கான்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. இல்லை இல்லை எனக்கு வந்து எந்த ஒர்க்கும் கிடையாது, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிறதுனால எனக்கு எந்த பிளானுமே கிடையாது அப்படி சொன்னோடனையும் ஹீரோ அவங்க அம்மா வந்து சரி ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா உன்னை மீட் பண்ணணுமா அப்படி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு சரியாக ஷாக் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான்.
எங்கள் அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னை மீட் பண்ண சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேசி இதை ஆலோசனை பண்ணாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கூட பேசி டின்னர் எல்லாம் மீட் பண்ணுவேன். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவ டிவோர்ஸ் பண்ணிட்டு எங்கள் அம்மா வீட்டு வேற ஒரு பொண்ணு கூட போனாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வெறுக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுகிறான். ஹீரோ எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணுறதால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரு நான் சொல்றதையே கேட்காம அவரா ஒரு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து தான் சொல்றான். இத கேட்டோனே ஹீரோவும் பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்றான். அப்போனே ஹீரோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அவங்க கிட்ட கேட்குறான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவ பிடிக்குமா? இன்னமும் நீங்க அவன லவ் பண்ணிட்டுருக்கீங்களான்னு. இத கேட்டோனே எங்க அம்மா, "ஆமா என்ன பண்றது? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அப்பாவ ஒரு சில டைம் என்னதான் நான் வெறுத்தாலும், அவர் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு நெனச்சாலும், நான் இன்னமும் அவர தான் லவ் பண்ணிட்டுருக்கேன்." அப்படின்னு வந்து தான் சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க அவனுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டுறாங்க. அவங்க அப்பாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னமும் வச்சுட்டுருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னமும் அவங்க அப்பாவ லவ் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோ வந்து, "இல்ல நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா அவங்க கூட இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவங்க அம்மாகிட்ட அந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிடுறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் இங்கேயே முடியுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். பை காய்ஸ்.